சார் எங்கள் பிஸ்னஸில் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் எங்கிட்ட நான் கவலைப்படுறது இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தேன். பேசிக்கலி ஐம் அன்எஜுகேட்டடுங்க. ரெண்டாவது ஒரு சாதாரண ஒரு ரேஷன் அரிசி சாப்பிட்ற குடும்பத்திலேருந்து தான் வந்தேங்க. அடிப்படையில் பொருளாதார வசதி என்கிட்ட கிடையாது, படிப்பறிவும் என்கிட்ட கிடையாதுங்க. ஆனால் என்னுடைய பலமே என்னுடைய நம்பிக்கை தான். எந்த இடத்துலையும் நான் எதையும் செய்யறதுக்கு தயங்குறதில்லை. அந்த நம்பிக்கையை முன்னே ஒரு அசட்டா வச்சு தான் ஒரு இடத்துல நகர்ந்தோம். நகர்ற ஒரு முயற்சியுமே நாங்கள் ஜெயித்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் ஃப்ளீட் ஆப்ரேட்டராக நாங்கள் உருவெடுத்துருக்கிறோம்னு சொன்னால் 500+ ட்ரக்ஸ் எங்களோட ரோட்ல பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை கட்டமைச்சு இன்னைக்கு ஒரு 1500 மெம்பர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்களே சிந்திச்சு பாருங்க. இதுலேருந்து சார் படிக்காத என்னாலே ஜெயிக்க முடியும்னு சொன்னால் இதனுடைய தாற்பயங்கள் நிறைய படிச்சுட்டு வர உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும்? அதில் தாராளமாக எல்லாரும் ஜெயிக்கலாங்க. பிஸ்னஸ்ங்கிறது யாரோட தனிப்பட்ட சொத்தும் இல்லை, வெற்றியும் யாரோடைய தனிப்பட்ட சொத்தும் இல்லை. இதெல்லாம் பொதுவில் கிடக்கு, நாம் எடுத்துக்கிறோமா எடுத்துக்கலையாங்கிறதாங்க. இதை எடுத்துட்டு நகர்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வளர்ச்சி யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது.